हालेलुया। நாம் எல்லாரும் யாரா இருக்கிறோம்? हम सब कौन है? ईश्वर का संतान है। हालेलुया। मुंह में आता नहीं, डर लगता है गवाही बोलने के लिए। यही तो गवाही है। हम खुशी से இல்லையா நம்ம சத்தமாட்டு அறிக்கை செய்கிறது தான் சாட்சி। हम मुंह खोल कर जो कबूल करना ही गवाही है। எல்லா நாளும் கேட்டுட்டு கேட்டுட்டு ஊமையா இருந்தா என்ன பிரயோஜனம்? हर एक दिन सुन सुनकर हम गूंगे बन जाएंगे तो क्या लाभ होगा? ஒரு பிரயோஜனமும் கிடையாது। कुछ भी लाभ नहीं है। हालेलुया। हालेलुया। நாம உலகத்துக்கு வெளிச்சம்னு சொல்லி இருக்கிறாரு। हम दुनिया के लिए उजाले हैं ऐसा प्रभु ने कहा है। நாம நம்ம தேசத்தை ஆள வேணும்। हम हमारे देश पर राज करना है। அது வரையிலேயும் தேசத்துல சமாதானம் இருக்காது। तब तक देश में समाधान नहीं रहेगा। இன்னைக்கு திருடர்களும் கொள்ளையர்களும் தான் இன்னைக்கு தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்காங்க। चोर और लुटेरे ही देश पे राज कर रहे हैं। ஆகையால நாம போறதுக்கு முன்னால அவங்க திருந்த தேசம் ஆளாது। इसलिए हम जाने तक ये देश राज नहीं किया जा सकता। ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்கள் ஜட்ஜியாகவும் राष्ट्रपतियाகவும் अर्थाकल நீதிபதியாகவும் இருக்க வேணும்। बपतिस्मा लेकर उद्धार पाए हुए जो लोग परमेश्वर के बच्चे वो जज के रूप में न्याय के स्थान में राष्ट्रपति के रूप में वहां पर काम करना है। அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஜனங்கள் தான் தேசத்தை ஆள வேணும், மந்திரியாக இருக்க வேணும்। अभिषेक पाए हुए परमेश्वर के लोग ही राज करना है मंत्री के रूप में। ஏன்னா இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்। क्योंकि लोगों को आज लूट रहे हैं और हम उसे देख रहे हैं। இன்னைக்கு சபை குருடா இருக்குது। पर आज कलीसिया अंधा हो चुका है। இன்னைக்கு வசனத்தை தான் பார்த்தா கண்கள் இருந்தும் குருடு, காது இருந்தும் செவிடு। आज वचन में हमने वही देखा, आंखें हैं पर अंधे हैं, कान है पर वो सुन नहीं पा रहे हैं। ஏன் அந்த வசனம் என்ன சொல்லுது? நீ பூமியை சுதந்தரித்து நீ ஆளும்படி தான் உன்னை ரட்சித்திருக்கிற। ये वचन ऐसा कहता है तू इस दुनिया को स्वतंत्र कर, इस दुनिया पर राज करने के लिए मैंने तेरा उद्धार किया। ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் தான் ஏழையா இருக்கிறாங்க। आज मसीह लोग ही सबसे गरीब दिखाई देते हैं। நீங்க கோடீஸ்வரர்களா, நீங்க ஐஸ்வர்யவான்களா இருந்தா நீங்க நன்மை செய்வீங்க। आप करोड़ों पति और धनवंत रहेंगे तो आप भलाई कार्य करते रहेंगे। ஆனா நீங்க ஏழைகளா இருந்தா எங்க இருந்து நீங்க நன்மை செய்ய முடியும்? अगर आप गरीब रहेंगे, दीन रहेंगे तो आप कैसे मदद कर सकते हैं? ஆனா ஆண்டவர் சொல்றாரு சகல ஜாதிகளிலும் நான் உங்களை மேன்மையாக வைப்பேன்। प्रभु तो ऐसा कहता है कि सारी जातियों में मैं तुम्हें ऊंचा करके रखूंगा। ஏன் நம்ம மேன்மை அடையல? फिर क्यों हम बढ़ाई नहीं पाए? பணம் சேர்க்கணும், पैसे जमा करना है। நம்மளை நம்பி பணம் இருக்கணும்। हमारे भरोसे में थोड़ा पैसा होना जरूरी है। இதுதான் உலகம் நினைக்குது, यही दुनिया समझते हैं। நம்மள அதையா நினைக்கணும்? तो हम क्यों वो सोचना है? என்ன நம்பி இந்த வார்த்தை இருந்தா போதும், அதை நான் பற்றி கொண்டு இருந்தா போதும்। हाँ, मेरे भरोसे में मेरे लिए ये वचन रहेगा, उसमें मैं निर्भर रहेगा, बना रहेगा। பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை பற்றி கொள்ளுங்கன்னு தான் சொல்லி கொடுக்கணும்। मेरे बच्चों को भी मैं ये वचन को पकड़ लो करके मैं सिखाना है। அது ஒரு நாள் வெட்கப்பட वो விடாது। तुझे कभी शर्मिंदा होने नहीं देगा। இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் உன்னை உயர்த்தும்। ये परमेश्वर का वचन हर दिन तुझे ऊंचे स्थान में ले जाएगा। हालेलुया। हालेलुया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்। प्रभु को धन्यवाद हो। நீங்க எல்லாரும் நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்த்து மற்றவங்க நம்மளை பார்த்து கர்த்தருக்குள்ள வருவாங்க। हम सब आनंद में जब दिखाई देंगे, हमें देखकर और लोग प्रभु के बीच में उपस्थिति में आएंगे। நாம அழுதுகிட்டும் வியாதியிலையும் கடனிலையும் கடந்தோம்னா இந்த தெய்வம் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தமாயிரும்। हम रोकर बीमारी में कंगाल और उधारी में पड़े रहेंगे तो इनका परमेश्वर कुछ इनका लाभ नहीं कर रहा करके लोग समझेंगे। நம்ம அப்படிப்பட்ட சாட்சியா இருக்கோம்। हम ऐसी गवाही नहीं बने रहना है। அதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல, और उसके लिए प्रभु ने हमें बुलाया नहीं है। நீ நம்மள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைக்க அழைத்திருக்கிறார்। हमें सारी जातियों में ऊंचे स्थान में रखने के लिए बुलाया है। हालेलुया। हालेलुया। சரி, இப்பொழுது இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நாம தியானிக்கலாம்। सुबह के समय परमेश्वर के वचन को हम ध्यान करेंगे। யோவான் எழுதின சுவிசேஷம் 15:7-8 வாசிக்கலாம்। यूहन्ना का सुसमाचार 15वां अध्याय 8वां वचन पढ़ेंगे। 7-8 7 और 8। நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்। நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள்। हालेलुया। यदि तुम मुझ में बने रहो, यदि तुम मुझ में बने रहो और मेरा वचन तुम में बना रहे, मेरे वचन तुझ में बना रहे, तो जो चाहो मांगो, तुम जो चाहो वो मांगो,
वह तुम्हारे लिए हो जाएगा। वो तुम्हारे लिए मिल जाएगा। मेरे पिता की महिमा मेरे पिता की महिमा इसी से होती है इसी से होती है कि तुम बहुत सा फल लाओ, तू बहुत सा बल लाओ, तब तुम मेरे चेले ठहरोगे। तब तुम मेरे चेले ठहरेंगे। हालेलुया। हालेलुया। அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எவ்வளவு பெரிய விசேஷித்த இடத்துக்கு அழைத்தார்। तो इजरायली लोगों को परमेश्वर ने कितना विशेष स्थान के लिए बुलाया था। அவருடைய ஜனங்களுக்கு முன்பாகவும் மற்ற ஜனங்களுக்கு முன்பாகவும் தன்னை உயர்த்து காட்டும்படி அங்க 10 அற்புதங்களை அதிசயங்களை செய்தார்। उन लोगों के अपने लोगों के बीच में और उन लोगों के बीच में अपने आप को ऊंचा बताने के लिए 10 चमत्कारी कार्य किए। என்ன தவிர இந்த பூமியில தேவன் கிடையாது என்பதை அங்க நிரூபிக்கிறார்। मुझे छोड़ इस दुनिया में और कोई खुदा नहीं, उसे वो पक्का कर कर बताता है। அடுத்தாக்கல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நான் தெரிஞ்சு கொண்ட ஜனங்கள்ங்கறத உலகத்துக்கு காட்டுகிறார்। और बताता है कि ये इजरायली लोग है, इसे मैंने चुने हुए लोग है करके पूरी दुनिया को बताता है। அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தன்னை உறுதிப்படுத்தி காட்டினார்। अद्भुत कार्य और चमत्कारी चिन्हों के साथ अपने आप को पक्का कर कर बताता है। அவர் யார்? वो कौन है? அவர் உங்களுக்கு யார்? वो आपको कौन है? बोल। प्रभु आपका कौन है? हाँ, वो बोलने की होता ही नहीं, चुप रहता है, मुखा बन के रहता है। அவர் உங்களுடைய தகப்பன், அவர் நம்முடைய தகப்பன்। वो आपका पिता है, वो मेरा पिता है। முழு உலகத்தை அவர் உண்டாக்குனவர்। पूरी दुनिया को उसने ही सृष्टि की है। அப்ப இந்த பூமியில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம உரிமைக்காரர்களாய் இருக்கிறோம்। इस दुनिया के सारी आशीषों का हम हकदार है। हालेलुया। हालेलुया। இப்போ இந்த மற்ற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இந்த மேன்மை கிடைக்கல। पुराने नियम के पवित्र लोगों को इतनी बड़ी महिमा मिली नहीं। ஆனா நம்மளுக்கு மட்டும்தான் அந்த விசேஷித்த மகிமையை கொடுத்திருக்கிறார்। हमारे लिए वो विशेष महिमा प्रभु ने दिया है। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के बच्चे हैं। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? तो परमेश्वर के बच्चे क्या करते हैं? தேவன் என்ன செய்தாரோ அதுதான் அவருடைய பிள்ளைகள் செய்வாங்க। परमेश्वर जो कार्य करता है वही उसके बच्चे भी करेंगे। हालेलुया। கொஞ்சம் கஷ்டமா இருக்குது। थोड़ा कष्ट की बात है। நம்முடைய பிள்ளைகள் நம்மள மாதிரி தானே வளருது, நம்மள மாதிரி தானே நடக்குது। हमारे बच्चे तो हमारे समान ही बढ़ रहे हैं, हमारे समान ही चलते हैं। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தேவன மாதிரி தான் பேசுவாங்க, நடப்பாங்க, செய்வாங்க। परमेश्वर के बच्चे भी परमेश्वर के समान ही चलेंगे, बातें करेंगे और कार्य करेंगे। அவர மாதிரி தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்வாங்க। उनके समान ही अद्भुत और आश्चर्य कामों को करेंगे। எந்த இடத்திலேயாவது தேவன் சாத மனுஷன் செய்கிற காரியங்களை செய்து அவருடைய ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தவே இல்லை। कोई भी जगह पर परमेश्वर ने मनुष्य जो कार्य करता है वो कर कर अपने लोगों को प्रकट नहीं किया। முழு பைபிளையும் பாத்தீங்கன்னா पूरे वचन को अगर हम देखेंगे அவர் அற்புதத்தை மனுஷனுடைய நினைவுக்கும் சிந்தைக்கும் எட்டாத காரியங்களை தான் செய்தார்। वो अद्भुत कार्य जो मनुष्य के विचार में नहीं है, उस वैसे अद्भुत कार्य को वहां प्रकट किया है। அப்ப நம்மளும் அப்படி செய்யணும்ல? तो हम भी ऐसे ही करना है। நீங்க விரும்பலனா எங்க இருந்து செய்ய முடியும்? अगर आप चाहेंगे नहीं तो कैसे कर सकते हैं? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்। परमेश्वर को धन्यवाद हो। இந்த பைபிளை படிச்சு ஃபர்ஸ்ட் டைம் படிச்சு வரும்பொழுது எப்படியாவது நான் தினகரனுடைய ஒரு புக் அந்த ரட்சிக்கப்பட்டோம் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு தான் ரட்சிக்கப்பட்டேன்। मैं भाई दिनकरन के वचन को, उनके प्रचार को सुनकर उद्धार पाया। ரேடியோவில் கேட்டு ஒரு 10 நிமிஷம் பிரசங்கத்தை கேட்டு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தேன்। रेडियो में उनका प्रचार आया था 10 मिनट का, उसे सुनकर मैंने प्रभु के सामने अपने आप को सौंप दिया। அவங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டேன், அவங்க ஒரு பதிலுக்கு ஒரு புக் அவங்க மாதாந்திர புக் அனுப்புனாங்க। उनको मैंने एक खत भेजा था, उसके उन्होंने महीने का एक किताब जो प्रिंट करते थे वो मेरे लिए भेज दिया। அதுல எழுதி இருந்தது, उसमें लिखा हुआ था நீ படிக்க தெரிஞ்சிருந்தும் இந்த வேதத்தை நீ ஒரு காலாவது படிக்கலன்னா உன்னை கிறிஸ்தவன்னு சொல்லாத। तो पढ़ना लिखना जानकर भी अगर परमेश्वर के पवित्र वचन को एक बार भी पूरी तरीके से नहीं पढ़ा तो अपने आप को मसीह मत कहना। ஏன்னா இதுக்குள்ள என்ன இருக்குன்னே உனக்கு தெரியாது। क्योंकि इसके अंदर क्या है ये तुझे पता ही नहीं है। படிக்க தெரியாதவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல। जिनको पढ़ना नहीं आता ठीक है, वो अलग बात है, उनको कुछ அவங்க नहीं। வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சா वो போதும்। वचन को सुनकर उसका पालन करे तो काफी है। அப்ப படிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் அதிகம்। तो पढ़ाई जानने लिखाई जानने वाले के लिए अधिक है।
எனக்கு சமயம் இல்ல, வேதத்தை படிக்கவே சமயம் இல்ல, திங்கிறதுக்கு சமயம், தூங்குறதுக்கு சமயம், சம்பாதிக்கிறதுக்கு சமயம். मुझे वचन पढ़ने के लिए समय नहीं है, खाने के लिए समय है, सोने के लिए समय है और अपने कामों को करने के लिए समय है. நீ அப்படி இருந்தேன்னாக்கி எப்படி நீ சாட்சி ஆக तो முடியும்? ऐसा रहेगा तो कैसा गवाही बन सकता है? நீ அப்படி இருந்தேனா எப்படி கனி கொடுக்க तो முடியும்? ऐसा रहेगा तो कैसे फल दे सकता है? அதுக்காக ரட்சித்தாரு. क्या उसलिए उसने तेरा उद्धार किया? நீ கர்த்தரை நம்பி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. प्रभु पे भरोसा कर, प्रभु कैसा है करके तू उसे चेक कर दे, कैसा प्रभु का वचन அதுக்கு है. அர்த்தம் என்ன? प्रभु क्या है, அதுக்கு அர்த்தம் என்ன? उसका मतलब क्या है? நீ இந்த வார்த்தையை பற்றிக்கிட்டு இருந்து பாரு. तो इस वचन को पकड़कर उसके अंदर जी कर देख. இந்த இடத்துல கேக்குற உனக்கு கொல்லப்படுற அந்த ஆலோசனையை நீ பற்றி கொண்டு நீ இருந்து பாரு, அது உன் வாழ்க்கை எப்படி மாற்றுதுன்னு. इस जगह से तुझे दिए गए वो सलाह को तो सुनकर उसके अनुसार जी कर देख, वो तुझे क्या देता है. वो वचन को सिर्फ पकड़ कर रहे हो, देखो तो वचन तुमको उजाला कर देगा, ऊंचा कर देगा. हालेलुया, आमीन, हालेलुया. வசன நம்மளை உயர்த்தும், वचन हमें ऊंचा कर देगा. அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிலும், और क्या कहता, आप मुझ में என்னுடைய வார்த்தை உங்களிலும் நிலைச்சிருந்தா, और मेरे वचन तेरे अंदर बना रहेगा तो நீ கேட்டுக்கொண்டதெல்லாம் பெற்றுக்கொள்வா. तू जो मांगेगा उसे पालेगा. हालेलुया. हालेलुया. எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் தெரியுமா நாம? कितना बड़ा सौभाग्यवान है हम लोग. கிறிஸ்தவன் என்று ரட்சிக்க இயேசுவினுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அவருடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதுன்னு நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாக்கியவான்கள். मसीह मेरे लिए मारा गया, जी उठा, वो ऐसा भरोसा करने वाला हर एक मनुष्य धन्य है. हालेलुया. हालेलुया. அப்போ நாம இவ்வளவு பெரிய பாக்கியம் பற்றும் தரித்திரரா இருப்போம்னா இவ்வளவு அபாக்கியசாலிகளா இருக்கிறோம். हम इतने बड़े भाग्यवान होकर गरीबी में पड़े रहे तो कितना जो है अभाग्यशाली है. அவர் நம்மள தரித்திரத்துல இருக்கும்படி அழைக்கல. उसने हमें गरीबी में पड़े रहने के लिए बुलाया नहीं है. நீ கடக்காரனா இருக்கும்படி கர்த்தர் நம்மள அழைக்கல. तो उधारी में पड़े रहे इसलिए प्रभु ने बुलाया नहीं है. நீ வியாதியில கடக்கும்படி கர்த்தர் நம்மள அழைக்கல. तो बीमारी में पड़े रहना है इसलिए प्रभु ने तुझे बुलाया नहीं है. நீ வெறுப்பையும் கசப்பையும் கோபத்தையும் உள்ளத்துல வச்சுக்கிட்டு இருக்கும்படி நம்மள அழைக்கல. तो क्रोध, कड़वाहट, बुरी बातें मन में रखकर जीने के लिए प्रभु ने तुझे बुलाया नहीं है. இது எல்லாம் பிசாசுனுடைய வேலை. ये सब शैतान के काम है. நீ எதிர்காலத்தை குறித்து பயந்து வாழும்படி கர்த்தர் நம்மள அழைக்கல. तू आने वाले दिनों को सोचकर चिंता में जीना ये प्रभु ने उसे लिए बुलाया नहीं है. மனுஷனுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நீ நினைச்சியன்னா நீ கண்ணில அகப்பட்டுருவா, பிசாசுடைய கண்ணில. मनुष्य का विचार के लिए तू वो क्या सोचेगा, ये क्या सोचेगा, ऐसा तू जिएगा तो मनुष्य के जाल में फंस जाएगा, शैतान के जाल में फंस जाएगा. அப்ப பாருங்க தேவன் எவ்வளவு பெரிய வாக்கியம் வச்சிருக்கிறாரு. देखिए परमेश्वर ने कितनी बड़ी बातों को रखा है. என் வார்த்தையை பற்றி கொண்டு இருப்பாயானால் மிகுந்த கனிகளை கொடுப்பாய். मेरे वचन को पकड़ कर रहेगा तो बहुत सारे फल को प्रकट करेगा. அந்த கனி என்னது? वो फल क्या है? நீங்க உலகத்துக்கு வெளிச்சம். तुम दुनिया के लिए उजाले हो. இயேசு உலகத்துக்கு வெளிச்சமா இருந்தார். यीशु दुनिया का उजाला था. அவர் ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவரை அபிஷேகம் பண்ணினார். அப்ப அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி கொண்டிருந்தார். जैसे वो बपतिस्मा लेकर जो किनारे में आया, परमेश्वर का आत्मा ने उसे भरा, वो भलाई करने के रूप में फिरता दिखाई दिया. எல்லா பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கும் விடுதலை கொடுத்து கொண்டிருந்தார். सारी परेशानी में रहने वाले लोगों को वो छुटकारा देता फिरा. இங்க வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட சிந்தையோடு அந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்டு, எனக்கு உரியது என்று நாம எடுக்க வேண்டியது நிலையில நாம இருக்கணும். அப்படி இருந்தோம்னா என்ன ஆகும் பாருங்க. हम यहाँ पर जो बैठे हैं, हम ये स्थिति में होना है कि ये वचन जो है ये मेरे लिए, इस आशीष को मैं लेने की स्थिति में बैठा रहूंगा तो कैसा होगा. உங்களை நாம உலகத்துக்கு கொடுக்கிறவர்களாய் மாறிடுவோம். आपको हम सब जो है दुनिया को देने वाले के रूप में परमेश्वर बदल देगा. அந்த என்னது நம்முடைய நாக்குல தான் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். देखिए हमारे जबान में ही प्रभु ने आशीष को रखा हुआ है. நீ எதை பேசுறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். तो जो बातें करेगा वही तेरे जीवन में होगा.
இந்த வியாதி என்னை விட்டு போகாது, ये बीमारी मुझसे नहीं जाएगा, இந்த கடனை என்னால அடைக்க ये முடியாது. उधार को मैं चुका ही नहीं पाऊंगा। நீ அப்படி நினைச்சு நீ அடிக்கவே முடியாது. ऐसा तो सोचेगा तो चुका ही नहीं पाएगा, ஏன்னா நீ வாயில தான் ஆண்டவரை கனம் பண்றா, क्योंकि तो मुंह से प्रभु का इज्जत करता है, ஆனா உள்ளத்துல பூரா என்ன நிறைஞ்சிருக்குது? पर मन में पूरा क्या भरा हुआ है? பயமும் அவிவிசுவாசமும். உன் வாயில அதுதான் வழியே வாயில வருது. भय और अविश्वास वही तेरे जबान के द्वारा बाहर आ रहा है। நான் இதுல இருந்து விடுதலை கிடைக்காது, காலம் பூரா இந்த மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்கணும்னு நினைச்சியனா, मैं इसमें से छुड़ाया नहीं जा सकता, अंत तक मुझे गोली खाते ही रहना, ऐसा तो सोचता இது रहेगा। யாரு சொல்றா? ये कौन कहता है? டாக்டர் சொல்றா. डॉक्टर कहता है। அது பொய் சொல்றானா உண்மை சொல்றானா? वो झूठ कहता है कि सच्ची बातें? அவன் உண்மையை தான் சொல்றான். वो सच्ची बातें कह रहा அவன் है। சரீரத்துல இருக்கிறத பார்த்து டெஸ்ட் பண்ணி அவன் சொல்றான். तेरे शरीर को उसने परख कर देखा, उसके बाद वो कहता है। ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன और சொல்லுது? प्रभु का वचन क्या कहता है? இதுவும் உண்மைதான். ये भी सही बात है। அவருடைய காயங்களால் தழும்புகளால் சுகமானீர்கள். उसके जख्मों के द्वारा तुम चंगे हो गए हो। ஹல்லேலூயா. हालेलुया। இதுவும் உண்மைதான், அதுவும் உண்மைதான். ये भी सही सच है, वो भी सच है। இது நீ தினம் தின்னுட்டு இருக்கணும். इसे तो हर दिन खाते रहना है। நீ அதை முழுமையா நம்பினேன்னா ஆன் த ஸ்பாட்ல விடுதலை. उस पे तो परिपूर्ण भरोसा किया, उसी क्षण में तुझे छुटकारा है। ஹல்லேலூயா. हालेलुया। அது உன்கிட்ட திரும்ப வராது. वो फिर से तेरे और नहीं लौटेगा। ஆனா இனி இந்த மாத்திரை சாப்பிட்டோம்னா இன்னொரு வியாதியை கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். பட் நீ ये- காலம் பூரா வியாதி மாத்தி வறுமையிலே வாழ வேண்டியதுதான். तो ये गोली खाता रहेगा और दूसरा बीमारी लेगा, तो पूरा दिन भर गोली और बीमारी बदल बदल कर पूरा गरीबी में जीना पड़ेगा। இதற்காகவா கர்த்தர் நம்மளை அழைத்தார்? इसके लिए क्या प्रभु ने हमें बुलाया है? இல்ல. नहीं। அப்ப நமக்குள்ள ஒரு உணர்வு வேண்டும். तो हमारे अंदर एक एहसास होना जरूरी है। இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். दिन रात परमेश्वर के वचन पे ध्यान करने वाला मनुष्य धन्य है। இரவும் பகலும் உபவாச ஜெபம் பண்ணுகிறவன் பாக்கியவான்னு எழுதவே இல்ல. दिन रात उपवास करने वाला धन्य है, ऐसा नहीं लिखा है। இரவும் பகலும் ஜெபம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்று எழுதல. दिन रात प्रार्थना करने वाला धन्य है, ऐसा नहीं लिखा है। இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். दिन रात परमेश्वर के वचन को ध्यान करने वाला मनुष्य धन्य है। அவன் தான் சத்தியத்தை அறிய முடியும். वो ही सच्चाई को जान सकता है। நீ ராத்திரியும் பகலும் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணினீன்னா கர்த்தர் உனக்கு தந்ததை நீ மறந்துட்டான்னு அர்த்தம். हाँ, तो दिन रात उपवास कर कर प्रार्थना कर रहा है, इसका मतलब है प्रभु ने जो तुझे दिया उसे तो भूल गया है। ஏன்னா அவர் நமக்காக பாவமானார், क्योंकि वो हमारे लिए पापी बन गया, அவர் நமக்காக தரித்திரரானார். वो हमारे लिए गरीब हो गया। அப்போ நாம இனி பாவி இல்ல. अब हम पापी नहीं है, பாவம் நமக்குள்ள இருக்குது. पाप हमारे अंदर है, ஆனா அதனுடைய கரையத்தை கர்த்தர் செலுத்தி पर முடிச்சிட்டார். उसके मोल को प्रभु ने चुका दिया எது है। வரைக்கும்? कब तक? இப்ப என்னுடைய பாவத்தை எடுத்துக்கிடுங்க. अब मेरे पाप को ले लीजिए। என் கர்த்தர் எனக்காக செய்து முடிச்சிட்டார், எடுத்து முடிச்சிட்டார், நான் விசுவாசிக்கிறேன். प्रभु ने मेरा से सब कुछ निकाल दिया, कर दिया, मैं विश्वास करता हूँ। இப்ப நான் புது பிறப்பு அப்படிங்கறதையும் अब मैं விசுவாசிக்கிறேன். नया सृष्टि हूँ, उस पे विश्वास करता நான் हूँ। தேவனுடைய பிள்ளை ஆயிட்டேன் அப்படிங்கறது मैं விசுவாசிக்கிறேன். परमेश्वर का बच्चा हो गया हूँ, उसे विश्वास करता हूँ। நான் இன்னும் எத்தனை நாள் இருந்து என்ன பாவம் செய்வானோ அதே எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கெல்லாம் கரையா ஏற்கனவே मैं செலுத்தப்பட்டேன். अब जब तक रहूंगा क्या पाप करूंगा मुझे पता नहीं, परंतु सारे का मोल प्रभु ने चुका दिया है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப பாவம் வந்து இனி என்ன நரகத்துக்கு கொண்டு போக अब முடியாது. पाप मुझे पाताल नरक में नहीं ले जा सकता है, ஆனா கிருபை என்ன அங்க கொண்டு போகுது. पर अनुग्रह मुझे वहां पर ले जाता அப்ப है। இந்த நீ கிருபைக்குள்ள வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டேன்னா அங்க என்னெல்லாம் கிடக்குங்கிறது உனக்கு தெரியும். तो अनुग्रह के इस उजाले में अगर तू आ गया तो वहां क्या क्या है वो तुझे मालूम हो जाएगा। ஆனா நீ கிருபைய புரிந்து கொள்ளலன்னா, पर तू अनुग्रह को नहीं समझेगा तो இங்க என்ன கிடக்குன்னே தெரியாது, பாவம் உங்களை மேற்கொள்ளும். हाँ, यहाँ क्या है तुझे पता नहीं लगेगा, परंतु पाप तेरे ऊपर राज करना शुरू कर। வேதம் சொல்லுது கலாத்தியர்ல 3ஆம் அதிகாரத்துல, நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. गलातियों में वचन कहता है तुम व्यवस्था के अधीन न होते हो, अनुग्रह के अधीन में है, इसीलिए पाप तेरे ऊपर राज नहीं कर सकता। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இதுக்கு முன்பு நம்மள நியாயப்பிரமாணம் ஆண்டு கொண்டு இருந்தது. इसके पहले हमारे ऊपर व्यवस्था राज कर रहा था।
நாம இஸ்ரேல் ஜனங்கள் இல்லாட்டாலும் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் எழுதி கொடுத்திருந்தார் हम கர்த்தர். इजरायली लोग नहीं है तो भी इजरायलियों को परमेश्वर ने व्यवस्था लिख कर दिया था। ஆனா அந்நிய ஜாதியாகிய நம்ம எல்லாருடைய இருதயத்திலையும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்க வேண்டிய அந்த நியாயப்பிரமாணத்தை ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். पर हम अन्य जाति होकर भी अच्छाई बुराई क्या है वो हमारा मन परखने का वो ज्ञान प्रभु ने हम हर एक को दिया था। அந்த நியாயப்பிரமாணத்தை நம்முடைய இருதயத்திலே வச்சிருக்கிறார். எல்லாருடைய இருதயத்திலே இருக்குது. वो व्यवस्था हर एक के हृदय में प्रभु ने रखा है। அதே நீ தப்பு செய்யும் பொழுது நீ தொலைஞ்சா அப்படின்னு சொல்லி நம்மள அப்படி இழுத்துக்கிட்டே போயிரும். वो हमें जब हम गलत करते हैं वो कहता तो गया करके वो हमें वहां पर खींच कर ले जाता है। நீ ஆண்டவரிடத்துல போக முடியாது அப்படின்னு சொல்லும். तो परमेश्वर के और नहीं जा सकता ऐसा कहता நீ है। மாய்மாலம் பண்றான்னு சொல்லி நம்மள அது குற்றப்படுத்தும். तो जो डोगलाबाजी करता है करके हमें वो दोषी ठहराता है। ஆனா கிருபை என்ன சொல்லும்? मगर अनुग्रह क्या कहेगा? ஏடா நீ அதை பற்றி பார்க்காத, तो उसकी ओर देखी मत, அது செத்து போயிட்டு वो मर चुका है। அல்லேலூயா. हालेलुया। பாவத்தை பார்க்காத, அது செத்து போயிட்டு. पाप को मत देख, वो मर चुका है। ஒரு செத்த மனுஷன் எப்படி திரும்ப உயிர் இன்னைக்கு போயிருக்கிறோம், உயிர் போயிட்டுனா நீங்க இதை அடிங்க பேசுங்க தம்பிட்டுங்க ஏதோ வலிக்குமா சத்தம் போடுமா? देखिए एक मनुष्य अगर मर चुका है तो उसके बाद आप उसे मारिए, उसे बात कीजिए, क्या उसको कुछ फर्क होगा क्या? கிடையாது. नहीं। இந்த கிருபையை நாம புரிஞ்சு கொண்டு துதிக்க ஆரம்பிச்சா போதும், அவர் செய்த நன்மைகளை துதித்து கொண்டே இருக்கலாம். ये अनुग्रह को हम समझकर प्रभु को धन्यवाद करना शुरू कर दे तो काफी हम उसको समझ सकते हैं। கர்த்தர் என்ன சொல்றாரு? प्रभु क्या कहता है? அவரை விசுவாசித்த அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, उसपे சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். उसपे विश्वास करने वाले लोगों को देखकर कहता है सच्चाई को तुम जानोगे तो सच्चाई तुम्हें छुड़ा देगी। அல்லேலூயா. हालेलुया। அப்ப சத்தியம் யாரு? तो सच्चाई कौन है? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. प्रभु यीशु मसीह है। அப்ப அவரே நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார். तो वही हमारे जीवन के लिए सब कुछ होकर सारा कुछ है। அப்போ அவர் தேவனா இருக்கிறாரு, वो परमेश्वर है, அவர் மனிதனா இருக்கிறாரு, वो मनुष्य बना था, அவர் ஆவியா இருக்கிறாரு, वो आत्मा में है, அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு, वो हमारे अंदर भी है, நமக்கு உள்ளே இந்த வார்த்தையாக இருக்கிறாரு, हमारे अंदर ये वचन के रूप में है। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா வார்த்தை தேவனா இருக்கிறது. क्योंकि वचन परमेश्वर है। அதான் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். इसलिए तुम मुझ में और मेरा वचन तेरे अंदर बना रहेगा तो तुम बहुत सारे फल दोगे। நாம முயற்சி பண்ணிரோம், हम प्रयास करते हैं, இப்படி இருக்கணும் நம்ம நினைச்சு பார்க்கறோம், முயற்சி பண்ணி பார்க்கறோம், ऐसा रहना है वैसा रहना, हम प्रयास करते हैं पर वो कुछ होता नहीं। அது அந்த மாதிரி செய்யவும் முடியாது. वो वैसा हम कर भी नहीं सकते हैं। நான் 4 நாள் உபவாசம் பண்ணி அப்படி இருந்து ஆண்டவரை பிரியப்படுத்த பாப்பேன் அப்படிம்பாங்க. 4 दिन उपवास लेकर कैसे भी प्रभु को खुश करूंगा ऐसा कहते हैं। தினம் இத்தனை டைம்ல போய் செய்வேன் அப்படிம்பாங்க. அது ஒண்ணு நடக்காது. मैं ऐसे समय में हर दिन जाकर प्रभु को दूंगा, ऐसा प्रार्थना करूंगा सोचते पर होता नहीं। ஏன்? क्यों? அவர் எப்பவுமே நமக்குள்ளே இருக்கிறாரு. क्योंकि वो हमेशा हमारे अंदर रहता है। நாம அவர் எங்க தூரத்துல இருக்காருன்னு எண்ணவே கூடாது. हम कभी उसे बहुत दूर में वो है ऐसा सोचना नहीं है। ஆகையால தான் நம்மளுடைய எல்லா காரியங்களிலும் நாம தோல்வி அடைகிறோம். इसीलिए हमारे हर एक कामों में हम हार देखते हैं। நீங்க பேசுங்க, எனக்குள்ள வாசமா இருக்கிற என் கர்த்தாவேன்னு சொல்லி நீங்க ஜெபத்தை ஆரம்பிங்க. आप सर प्रार्थना ऐसे कीजिए, मुझ पे मेरे अंदर वास करने वाले मेरे परमेश्वर करके प्रार्थना शुरू कीजिए। இதை என்ன ஆண்டு கொள்ளுங்கப்பா, என்ன நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேறல, என்ன நடத்துங்க அப்படின்னு கேளுங்க. इसमें प्रभु आप राज कर लीजिए, आपने जो कही हुई वचन मेरे जीवन में हुआ नहीं करके बातें कीजिए। நீங்க கடன் வாங்கி கடன் பட்டிருந்தீங்களா? இப்போ சொல்றேன் உங்களுக்கு, आप उधार लेकर उधार में पड़े हैं तो अभी आपको लिए कहता हूँ, நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இவ்வளவு கடன் பட்டுட்டு நீங்க அடைங்க, அவ்வளவுதான். हाँ प्रभु से कहिए मैं इतना उधारी में हूँ, आप चुका कर दीजिए। ஏன்னா அப்ப அவர் என்ன சொல்வாரு? तो वो क्या कहेगा? சரி நான் அடைச்சிட்டேன், ठीक है मैं चुका दिया हूँ। நீ என்ன செய்யணும்? तो हमें क्या करना है? ஸ்தோத்திரம் பண்ணணும், धन्यवाद करना है। வாசிக்கலாம். पढ़ेंगे 2 கொரிந்தியர் 8:9 दूसरा कोरिन्थियर 8:9। இல்ல ஆமா அப்படியே நினைக்கிறேன், கரெக்ட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, நீங்க நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆகிறது, அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஐஸ்வர்யமுள்ள தேவனாய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே அவர் நம்முடைய தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டதினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இப்போ நாம தரித்திரத்துல கிடக்கிற
நம்ம இந்த பூமியில சிருஷ்டித்த எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் ஆளாக்கும்படி நமக்காக தரித்திரரானாரே. हालेलुया। हालेलुया। तुम हमारे प्रभु यीशु मसीह का अनुग्रह जानते हो तुम हमारे प्रभु यीशु मसीह का अनुग्रह जानते हो कि वह धनी होकर भी वो सारे सृष्टि का मालिक होकर भी तुम्हारे लिए कंगाल बन गया, तुम्हारे लिए कंगाल बन गया। क्यों बन गया? ताकि उसके कंगाल हो जाने से ताकि प्रभु ये धनी ये मालिक कंगाल हो जाने से तुम धनी हो जाओ। उसका धनी उसका धन दौलत को हकदार बन गया है। हालेलुया। हालेलुया। यही இதைத்தான் நம்முடைய மனதுக்குள்ள வைத்து நாம துதிக்க வேணும். इसको ही हमारे मन में रखकर हमें स्तुति देना है। அவர் சொல்றாரு, कहता है மத்தேயு 21 அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. मत्ती 21वां अध्याय 22वां वचन पढ़िए। மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ ஜெபம் நீ கர்த்தரிடத்தில் தேவைகளை சொல்லும் பொழுது எவைகளை நீ கேட்கிறாயோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவைகளை எல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள். ஒண்ணு கூட விடாம எல்லாத்தையும் தருவார். और जो कुछ तुम प्रार्थना में विश्वास से मांगोगे कैसा मांगेगा? वो सब तुमको मिलेगा। तो मिलेगा क्या नहीं मिलेगा? प्रार्थना तो किया, उपवास तो किया, मिलेगा कि नहीं मिलेगा? ये बीमारी के लिए प्रार्थना किया, नहीं मिलता। ये सोच में तुम जाएगा पाएगा नहीं। हालेलुया। हालेलुया। கிடைக்குமா கிடைக்காதா, ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாரா, தயவு பாராட்டுவாரா, நான் என்ன செய்கிறது அப்படின்னு நீ நினைச்சியானா நீ பிசாச கூப்பிடுறா. दया मिलेगा क्या नहीं, प्रभु अनुग्रह देगा क्या, ऐसा आप सोचेंगे तो आप शैतान को बुला रहे हैं। உன் தரித்திரத்தை என்ன பெருசாக்குகிறா. तेरे गरीबी को तो और बढ़ा कर रहा है। ஏன்னா அவர் இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। இந்த பூமியில கர்த்தர் வந்து இனி ஒண்ணுமே செய்ய போறது இல்ல. इस दुनिया में परमेश्वर आकर अभी नया कुछ करने वाला नहीं है। அவர் ஏற்கனவே அவருடைய ஸ்தானத்தை நமக்கு தந்துட்டு போயிட்டார். वो पहले से ही उसके स्थान को हमारे लिए वो देकर चले गए। கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தின அண்டே இந்த பூமியினுடைய பிசாசின்கடியில் இருந்த எல்லாவற்றையும் பறிச்சு ஆதாம் இழந்த அத்தனையும் பறிச்சு அவரு நம்மளுக்கு தந்துட்டார். कलवारी क्रूस पर अपना लहू बहाते ही इस दुनिया में जो भी आदाम से लेके जो कुछ उसने खोया था वो सब उससे छीन कर फिर से हमें दे दिया। இனி இத நீ உரிமை கொள்ளாம இருக்கிறது வரையிலையும் अब इसमें तो जब तक हक नहीं जताएगा तब तक நீ ஒரு நன்மையும் பெற तो முடியாது. कुछ भलाई नहीं पा सकता, நீ சந்தோஷத்தை பெற तो முடியாது. खुशी को नहीं पा सकता। கர்த்தர் சொல்றாரு, प्रभु कहता है உலகத்தை நாளை குறித்து கவலைப்படுங்க. दुनिया कल की चिंता कर रही है। நீ சொல்லலாமே, आप कह सकते हैं, நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்க அதனால சந்தோஷமா இருக்கிறேன். आपने ऐसा कहा इसलिए मैं आनंद में நீ हूँ। அப்படி இருந்து பார் பார்க்கலாம். आप ऐसा रह कर देखिए, இந்த வார்த்தை உன்னை வெட்கப்பட விடவே விடாது. वचन आपको शर्मिंदा होने नहीं देगा। ஆனா உனக்கு இருக்க முடியலையே, पर तुझे नहीं होता है। சந்தோஷமா இருக்க முடியல. खुशी में रह करके कहे तो खुशी இத में காட்ட नहीं। உனக்கு வேற என்ன செய்யணும்? हाँ, और प्रभु इससे ऐसा अधिक और तेरे लिए क्या करना है? ஜீவனையும் கொடுத்து உயிர் தெழுந்து நான் உன் தேவைகளை எல்லாம் சந்திச்சுட்டு சந்தோஷமா இரு. प्राण देकर जी उठ कर मैं तेरे सारी जरूरतों को पूरा कर दिया तो आनंद உனக்கு में रह। என்ன பிரச்சனையோ அதை என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப அதை யோசிக்க तुझे கூடாது. क्या परेशानी हो तो मेरे से कह कर फिर से उसे सोचना नहीं है। அது என்னால இருக்க முடியாது. वो मेरे लिए नहीं होगा। இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களும் செய்தது. यही इजरायली लोगों ने भी किया था। இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்களும் அதான் செய்யறாங்க. आज मसीह के लोग भी वही बातों को कर रहे हैं। அந்த ஜனங்கள் வந்து உங்களை குற்றப்படுத்துவாங்க, நம்மள குற்றப்படுத்துவாங்க. वो इजरायली लोग आकर आपको और हमें दोषी ठहराएंगे। உங்களுக்கு தான் எல்லாமே தந்து முடிச்சிட்டாரு. எங்களே அன்னைக்கு பிசாசு வந்து குடைஞ்சிட்டு இருந்தா உங்களுக்கு இப்ப ஒண்ணும் குடைய முடியாது. आपको तो सब कुछ प्रभु ने कर दिया। उस समय में हमारे लिए शैतान परेशान कर रहा था, आपको तो कुछ तकलीफ नहीं है।
ஏன்னா உங்களுக்கு பாதுகாப்பு, आपको सुरक्षा है, இரவும் பகலும் கண்ணு அவங்க மேல தான் இருக்குது. दिन रात आप परमेश्वर की नजरें तुम्हारे ऊपर है। அவர் செய்த நன்மைகளை நினைச்சு நீங்க துதிக்கிறதே இல்ல. उसने किए हुए भलाई को सोचकर तुम धन्यवाद नहीं करते, இன்னும் உன் தரித்திரத்தையும் உன் வருகிற மற்ற காரியங்களையும் பார்த்து பார்த்து நீ பயந்துகிட்டு இருக்க. और तेरे गरीबी और आने वाली सारी बातों को सोचकर तू चिंता करता रहता है। இதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை? क्या ये मसीह का जीवन है क्या? நீங்க பிசாசை கூப்பிடுறீங்க, आप शैतान को बुला रहे हैं। கவலைப்பட்டீங்கன்னா நீங்க பிசாசை கூப்பிடுறீங்க, अगर आप चिंता कर रहे हैं तो आप शैतान को बुला रहे हैं, தேவனை பின்னால தள்ளுறீங்க, परमेश्वर को पीछे कर रहे हैं। என்ன விரும்புறீங்க? आप क्या चाहते हैं? வாசிக்கலாம். पढ़ेंगे பிலிப்பியர் 4 அதிகாரம் फिलिपियों का किताब 4 अध्याय 6 छठो 5 6. 5 और 6। உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. உங்க சாந்த குணம், நீங்க கர்த்தர் நம்பி இருந்தா தான் நீங்க உங்களுக்கு பொறுமை வரும். இந்த உறுதியான நம்பிக்கை இருந்தா தான் பொறுமை வரும். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீ ஒண்ணுக்குமே கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் குறித்து உன் தேவைகளை எல்லாம் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை உங்கள் தேவைகளை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரம் பண்ணி, ஜெபம்னா என்னது? சொல்லுறது. ஜெபம்னா என்னது? நம்முடைய தேவைகளை சொல்றது. ஜெபம்னா என்னதோ விசேஷம் நினைக்காங்க, நம்ம வாயினால நம்முடைய தேவைகளை சொல்றதுக்கு பேர் தான் ஜெபம். வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். तुम्हारी कोमलता யாழை வாசிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்க இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா हालेलुया। அப்போ நம்மளை காத்துக்கொள்ளுறது யாரு? तो हमें सुरक्षा देने वाला कौन है? நம்முடைய விசுவாசம். हमारा विश्वास है। ஹல்லேலூயா हालेलुया। விசுவாசித்தா கவலைப்படவே तो மாட்டான். विश्वास करेगा तो चिंता नहीं करेगा। தேவனால கூடாத காரியம் ஒண்ணே இல்ல. परमेश्वर से कोई बात असंभव नहीं है, விசுவாசியால கூடாத காரியமும் ஒண்ணு இல்ல. विश्वासी से कोई बात असंभव नहीं है। அப்போ விசுவாசமும் தேவனும் ஒன்றா तो இருக்கிறார். विश्वास और परमेश्वर एक है। அப்ப இந்த வார்த்தையை கேட்கறதுனால நமக்கு விசுவாசம் तो வந்தது. ये वचन को सुनने की वजह से हमारे अंदर विश्वास आया। அப்ப அந்த விசுவாசத்துல நிலைச்சிருக்கணும். तो उस विश्वास में हमें बने रहना है। பாருங்க, சந்தோஷமா இருக்கிறதுக்கு எத்தனை வார்த்தை உண்டு, அத்தனையும் சொல்லியும் கூட நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். देखिए, खुशी से रहने के लिए जितने वचन है सब देकर भी आप खुशी में नहीं रह पा रहे। உங்களுக்கு கவலைப்படாம இருங்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. आप चिंता मत करो ऐसा कहना वो आपके लिए कष्ट लगता है। நாளை குறித்து கவலைப்படாதங்கறாரு, நம்ம அது அப்படி இருக்க कल முடியாது. की चिंता मत कर ऐसा कहता है, आप कहते नहीं ऐसा नहीं हो सकता है। அப்போ ஏன் சொல்ற இந்த பலவிதமான சோதனைகள் ஏன் வருது தெரியுமா? नाना प्रकार की परेशानियां क्यों आती है? இப்ப பிசாசு, நீங்கள் அவனை கூப்பிடுறீங்களே, காலை போட்டு அவனை என்னங்கறீங்க, வாசலையும் திறந்து வாப்பா, आप எனக்கு என்ன கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை எத்தனை பிரச்சனை சொல்றீங்களோ அது பிரச்சனை அதிகமாகும். आप शैतान को दरवाजा खोलकर बुलाते हैं और जितने परेशानी को आप बताएंगे उतना परेशानी आपका बढ़ता जाएगा। அது போகவே போகாது. वो कभी नहीं जाएगा, ஏன்னா நீ அந்த பிரச்சனை காட்டிலும் பெரிய ஆளா இருக்கிற. क्योंकि तू उस परेशानी से भी बड़ा व्यक्ति हो गया है। நீ சொன்னபடி ஆகணும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. प्रभु ने कहा है तू जो कहेगा वो वैसे ही हो जाएगा, ஆனா நீ அதை சொல்ல மாட்டேங்கிற. पर तू वो नहीं कह रहा, உன் பிரச்சனையை தான் சொல்றா. तेरे परेशानी को ही बता रहा है। உன்னுடைய வேதனைகளை, உன்னுடைய துக்கத்தை எல்லாம் நீ கர்த்தரிடத்துல சொல்றா. हाँ, तेरी वेदना और तेरे दुख को तो प्रभु की ओर बताता है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर को धन्यवाद நீ हो। சொன்னீன்னா तू कहेगा तो போகாது. वो नहीं जाएगा। உன் தேவை என்ன அதை மாத்திரம் சொல்லிட்டு நீ கர்த்தர் செய்வார்னு விசுவாசித்தீன்னா ஜெபம் பண்ணி, இல்லைன்னா பண்ணாத. तेरे जरूरत जो है प्रभु को बताकर प्रभु करेगा ऐसा विश्वास करता है तो प्रार्थना कर, नहीं तो मत करना। எனக்கு அந்த ஜெபத்துக்கு ஒரு நன்மையும் வராது. वो प्रार्थना का कोई भलाई नहीं होगा। இருமனம் உள்ளவன் ஆண்டவரிடத்துல இருந்து எதையாகிலும் பெறலாம்னு நினைக்காத அப்படின்னு. दो मन वाला परमेश्वर से कुछ अच्छाई पाएगा ऐसा सोचना ही नहीं है। இதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள், சந்தோஷம் இல்ல, इसीलिए- நிம்மதி இல்ல, इसीलिए பிரச்சனை படுத்து ஒண்ணு போனா ஒண்ணு வந்துட்டு இருக்கு. इसीलिए हमारे जीवन में हार है, परेशानी है, एक के पीछे एक परेशानी आता जाता है। போக்கு முட்டணும், அப்பதான் உங்களுக்கு ஒரு நிலை வரும்.
போக்கு முட்ட அளவுக்கு பிசாசு நாலு பக்கத்துலயும் வாசல அடைச்சிட்டான்னு வச்சுக்கிடுங்க, ஒரு பக்கமும் வழி पूरी இல்ல. तरीके से आपको शैतान हर रास्ते से बंद कर देगा, कोई रास्ता नहीं है, तब आपको बुद्धि आएगा। அவன் மனசுல சொல்லுமா செத்துப்பா, மனசு சொல்லும் செத்துப்பா. मन खुद आपका कहेगा तो अब रास्ता नहीं तो मर जा, நீ வாழ முடியாது, तो अब जिंदा नहीं रह உனக்கு सकता, நிம்மதியே இருக்காது. तुझे समाधान नहीं रहेगा। ஆனா मगर உனக்குள்ள விசுவாசம் இருந்தா, अगर आपके अंदर विश्वास रहेगा, ஏ பிசாச, हे शैतान, உன்னில் இருக்கிறவரை காட்டிலும் உன்னை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உன்னை காட்டிலும் நான் பெரியவன். तेरे से बड़ा मेरे अंदर जो है वो महान है, और तेरे से मैं भी बड़ा हूँ। அல்லேலூயா. हालेलुया। நீ உன்னை என் பாதத்தின் கீழே தந்துட்டாரு, இந்த பூமியையே என் பாதத்தின் கீழ் தந்துட்டாரு. तुझे मेरे पैरों तले प्रभु ने दे दिया, और इस दुनिया को भी मेरे पैरों तले प्रभु ने दे दिया है। நீ இப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவா, ऐसा तू कहना शुरू कर देगा, பிறகு அங்க அவனுக்கு இடமே இருக்காது. फिर वहाँ कोई रास्ता ही नहीं रहेगा। அது ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகும். वो ऐसे अपने आप परेशानियां सब बदल जाएगी। அதுதான் யாக்கோபு 1:2-3 வசனத்தை வாசித்தேன், 2-3 வாசித்தோம்னா याकूब पहला अध्याय 2 और 3 पढ़ेंगे तो அங்க சொல்லப்பட்டிருக்குது, वहाँ पर कहा गया है, வாசிக்கலாம். पढ़ेंगे उसे। என் சகோதரரே, நீங்க பலவிதமான 1:2-3 याकूब पहला अध्याय 2 और 3। என் சகோதரரே, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது நீங்க பலவிதமான ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, எங்க போனாலும் பிரச்சனை பிரச்சனை, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது அது நீ எங்க நிக்கிறா, வார்த்தையில நிக்கிறியா, உன் சுய பலத்துல நிக்கிறியா, உன் புத்திய சார்ந்து நிக்கிறியா அப்படிங்கிற பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அங்க போக்கு முட்டிட்டு என்னோட எங்களுடைய பேசாம கர்த்தர் சமூகத்தில் வந்து தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா சொல்லிட்டு அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பலவிதமான சோதனை வரும் பொழுது விசுவாசி என்ன செய்வான்? சந்தோஷப்படுவான். ஏன்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு பின்னால ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு அவன் எண்ணிக்கொள்வான். அல்லேலூயா. हालेलुया। हे मेरे भाइयों, ये मेरे भाइयों, जब तुम नाना प्रकार की परीक्षाओं में पढ़ो, तू नाना प्रकार में परीक्षा में पढ़ो तो इसको पूरे आनंद की बातें समझो, ये बड़े आनंद की बात समझ ले, यह जानकर कि ये जान लो कि तुम्हारे विश्वास के परखे जाने से तुम्हारे विश्वास की परीक्षा हो रहा है, धीरज उत्पन्न होता है। ये इसी कारण तुम कर रहे क्या हो जाएगा? धीरज उत्पन्न होएगा। हालेलुया। हालेलुया। பலவிதமான சோதனையில நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. नाना प्रकार की परेशानी में हम कुछ नहीं कर सकते हैं। அப்ப ஜனங்கள் என்ன செய்யறாங்க? தற்கொலைக்கு கொண்டு போயிரதான் பிசாசு. तो लोग क्या करते हैं, शैतान उन्हें जो खुदकुशी करने के लिए मजबूर कर देता है। எனக்கு அங்க பிரச்சனை, இவன்ட்ட கடன் வாங்கிட்டேன், அவன்ட்ட வாங்கிட்டேன், இப்படி இருக்குது, இந்த வியாதி இல்லாம எனக்கு பதிலி, இது வேதனை, செத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவனை அப்படியே சொல்லி எடுத்து தற்கொலைக்குள்ள கொண்டு போயிருந்தான். क्योंकि वहाँ पर परेशानी है, उसे उधार लिया, यहाँ बीमारी है, ऐसा हर जगह से दबाए जाने से शैतान क्या करता है, उसे खुदकुशी करने के लिए मजबूर कर लेता है। अत्याचार करने के लिए, खुद का अत्याचार करने के लिए लेके चला जाता है. ஆனா நம்மளுக்கு அப்படி அல்ல. पर हमारे लिए ऐसा नहीं है। ஏவன் வந்தானா அவனை ஜெயிப்பேன், ஒரு கிரீடம் எனக்கு காத்திருக்குது. कोई भी हो मैं उसमें विजय प्राप्त करूंगा, मेरे लिए एक मुकुट तैयार है। அதனால எனக்கு பொறுமையா இருக்க வேணும். इसलिए मैं धीरज से रहना है। அதுக்கு தான் சொல்ற பொறுமை உங்களை ஆத்மாவை காக்க கடவுது. इसलिए कहा गया है कि धीरज आपकी आत्मा को வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பொறுமையா இருக்கணும், தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்க वागदान வேணும். किए हुए आशीषों को पाने के लिए धीरज से रहना है, प्रार्थना करते रहना है। धन्यवाद करके रहना, प्रार्थना में कुछ नहीं होता। हालेलुया। हालेलुया। विश्वास के बिना कोई प्रार्थना कुछ काम नहीं करेगा। இல்லையா? விசுவாசம் இல்லாத ஜெபம் என்ன தெரியுமா இல்லையா? ஒண்ணுமே கிடைக்காது. बिना विश्वास का प्रार्थना वो खाली है, कुछ नहीं मिलेगा। விசுவாசம்னா அர்த்தம் என்ன? विश्वास का मतलब क्या है? இல்லாததே இருக்குது, जो नहीं है वहां पे है करके। இந்த கண்ணுக்கு தெரியல, இந்த எண்ணத்துக்கு தெரியல, ये मेरे आंखों को नहीं दिखाई दे रहा, मेरे विचारों में नहीं आ रहा, ஆனா கர்த்தருடைய வார்த்தையில எனக்கு எல்லாம் இருக்குது. पर परमेश्वर के वचन में मेरे लिए सब कुछ है, அத நான் விசுவாசிக்கிறேன். उस पे मैं विश्वास करता हूँ। அதுக்கு பேர் தான் விசுவாசம். वही विश्वास है। பாருங்க, அதுதான் முதல்ல சொன்னேன். इसलिए मैंने पहले कहा दिया, இப்ப நமக்கு பிரச்சனை இருக்கு, பிரச்சனை சொல்லி சொல்லி நாம ஜெபம் பண்ணனா பிரச்சனை தான் கூடும். हमारे पास परेशानी है, परेशानी कह कर हम प्रार्थना करेंगे तो परेशानी ही बढ़ेगा। கர்த்தாவே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீரே, ஆகையினால இனிமே இத குறித்து நான் சொல்ல மாட்டேன், ஜெபமும் பண்ண மாட்டேன், இது எல்லாம் எனக்கு மாற்றி
நீர் தருவீர் அதுக்காக உம்மட்டத்துல சொல்லி प्रभु ये सब बातें हैं, इसलिए मैं उसको ना कहूंगा ना उसके लिए प्रार्थना करूंगा, आप इसे बदल के देंगे, उसके लिए मैं आपको धन्यवाद करूंगा। இதுக்கு அதுக்காக வேண்டிய உம்மட்டத்துல இப்ப சொல்லிட்டேன், इसलिए मैं आपसे कह दिया हूँ, இனி நான் அதுக்கு தோத்திரம் தான் பண்ணுவேன், நீங்க தந்துட்டீர்கள்। अब मैं आपको उसके लिए धन्यवाद ही करूंगा, நீர் அப்படி சொல்லி இருக்கிறீர்கள், क्योंकि आपने ऐसे ही कहा है। ஜெபத்துல என்னதான் கேப்பியோ प्रार्थना में உனக்கு जो நாலு कुछ பக்கம் मांगे, பிரச்சனை, तेरे चारों तरफ परेशानी है, நீ அப்ப அதுக்காக நீ ஆண்டவரத்துல சொல்லிட்டா கேப்பியோ उसके இவைகளெல்லாம் கேப்பியோ, प्रभु के पास जो कुछ उसके लिए तो मांगेगा। நீ விசுவாசத்தோடு ஜெபங்கிறத கேக்குறதுதான்। विश्वास से प्रार्थना मतलब मांगना है। प्रार्थना நீ ஜெபம்னு சொல்றதுக்கு பேரே என்னது கேக்குறதுதான், வாங்குறது। प्रार्थना का मतलब ही है कि मांगना है, அப்போ அதுக்கு என்ன, அப்போ விசுவாசம் வேணும்। तो उसके लिए विश्वास चाहिए। விசுவாசம்னா அங்க இருக்கு, அதனால ஆண்டவரத்துல கேக்குறேன்। विश्वास का मतलब ये है कि वहां पर प्रभु के पास वो है, इसलिए मैं मांग रहा हूँ। அல்லேலூயா। लेलुया। இது ஒரு பெரிய காரியமா? ये कोई बड़ी बातें है क्या? ஒரு மலையை பிடிச்சு இழுத்துட்டு வந்தா சொல்லி இருக்கிறாரு, ये क्या एक बड़े पर्वत को तो लौका நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு அதை செய்ய இதை செய்ய, அங்க போ, அங்க முழங்கால் போட்டு எடு, முட்டுக்கால நட, நாக்கால மண்ண சிலுவை போடு, குதியை வைக்கின்னு சொல்றாரா? तो क्या खुशी में रहने के लिए घुटने में चल, इधर चल, उधर जा, ऐसा रे, ऐसा नहीं कहता है। உபவாசம் பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணி சொல்லி இருக்கிறாரா? उपवास कर, ये कर, ऐसा नहीं कहता है। புதிய ஏற்பாட்டுல பிசாச துரத்தவோ, வியாதியை சுகப்படுத்தவோ, செத்தவங்களை எழுப்பவோ ஜெபம் பண்ணவே இல்லை। हाँ, नए नियम में शैतान को भगाना, बीमारी को दूर करना, उसके लिए प्रार्थना कोई किया नहीं है। प्रार्थना की द्वारा भगाया नहीं है, प्रार्थना के द्वारा भगाया नहीं है, शब्द की द्वारा भगाया, वचन के द्वारा। हालेलुया। हालेलुया। அவருக்குள் இருக்கிற வல்லமை அவர் அறிந்திருந்தார்। उनके अंदर के वो सामर्थ्य को वो जानते थे। அதே மாதிரி தான் நமக்குள்ள இப்ப தேவன் இருக்கிறாரு, இத நம்ம அறிஞ்சு கொண்டு நம்ம பேசணும்। इसीलिए हमारे अंदर अभी प्रभु है, उसे जानकर हमें बातें करना है, அப்பொழுது அந்த காரியம் நடக்கும்। तब वहां पर वो काम सफल होता है। எவைகளை வாசிக்கலாம், அதுக்கு என்னது அடையாளம் மட்டும் நான் வாசிக்கலாம்। மார்க்குஸ் उसके चिन्ह के रूप में एक वचन पढ़ेंगे मार्क का किताब में 11 அதிகாரம் 23 24। 11वां अध्याय 23 और 24। எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம எப்படி அவன் சொல்ல வேண்டிய அவனுக்கு தைரியம் வராது, ஆனா அவனுக்குள்ள இருக்குது, சொல்றான் பாருங்க। எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி, சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று சொல்லி, தான் சொன்னபடியே நடக்கும் என்று, நான் என்ன சொன்னேனோ அது நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல், ஆமென், எங்க வரணும்? இருதயத்துல சந்தேகம் வரக்கூடாது। நீ நான் சொன்னா அது நடக்கும், ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை, நான் உலகத்தான் அல்ல। அல்லேலூயா। விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று, நான் சொன்னபடி சந்தேகப்படாமல் நான் சொன்னபடியே ஆகும் என்று அவன் விசுவாசித்தால் மெய்யாகவே உங்களுக்கு அவன் சொன்னபடியே ஆகும் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன்। சத்தியம் பண்ணி சொல்லி இருக்கிறாரு। हालेलुया। कसम दिलाकर प्रभु ने बातों को कहा। मैं तुमसे सच कहता हूँ, मैं तुमसे झूठ नहीं सच कहता हूँ, कि जो कोई उस पहाड़ से कहे, जो कोई ये पहाड़ से कहे तू उखड़ जा उखड़ जाओ और समुद्र में जा पड़, और समुद्र में जा पड़, और अपने मन में संदेह ना करे। अपने मन में क्या ना करे? संदेह ना करे। क्या संदेह कर ना करे? मैं जो कहा है वो होएगा क्या, ऐसा ना सोचो। वरना प्रतीत करे कि, वरना मन में प्रतीत करे कि जो कहता हूँ वो मैं हो जो जाएगा, कहते हूँ वो हो जाएगा, तो उसके लिए वही होगा। उसके लिए वही होगा। हालेलुया। हालेलुया। இதனால இப்ப நாம யாருன்னு கர்த்தங்க சொல்றாரு வெச்சீங்களா? इसलिए हम कौन है यहाँ प्रभु बताता है। देखिए அங்க அது அடுத்த வசனத்தை கூட படிங்க, பார்க்கலாம், ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க। उसके बाद वाला वचन भी देखिए, बहुत अच्छा है। ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆதலால், इसलिए ஆமென், ஆதலால் நீ ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, நீ எவைகளை எல்லாம் கேக்குறியோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு விசுவாசிங்க। ஹalleluya। हालेलुया। அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி, आमीन। हालेलुया। पढ़ो। इसलिए
इसीलिए मैं तुमसे कहता हूँ कि इसलिए मैं तुमसे कहता हूँ जो कुछ तुम प्रार्थना करके मांगो जो कुछ तुम प्रार्थना करके मांगो तो प्रतीत कर लो कि मन में प्रतीति कर ले कि तुम्हें मिल गया मिल गया। और हालेलुया। तुम्हारे लिए हो जाएगा। तुम्हारे लिए हो जाएगा। அப்ப நாம எவ்வளவு பின்னால கிடக்குறோம் பாருங்க। तो हम कितने पीछे पड़े हैं देखिए। இந்த நாள் ये दिन நம்மளுக்கு ஆசீர்வாதத்தின் நாள், हमारे लिए आशीष का दिन है। நாம எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நாள்। हम उठकर उजाले देने का दिन है। அழுறது கண்ணீர் விடுறது எல்லாம் கண்டு கர்த்தரங்கெல்லாம் பயங்கரவர் கிடையாது। रोकर आंसू बहाना ये सब देखकर परमेश्वर उसमें அவர் ஏற்கனவே உனக்கு தந்துட்டாரு, அதை நீ எடுத்துக்கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு। वो पहले से तेरे लिए दे दिया है, उसे लेना वो तेरी जिम्मेदारी है। பாரு, உன் மனசுல சந்தேகப்படாம நான் சொன்னதை சொன்னபடி ஆகணும்னு நினைச்சிட்டேன்னா, ஏன்னா நீ நாம எல்லாரும் இப்ப இந்த பூமிக்கு யாரா இருக்கிறோம், குட்டி தேவனாய் இருக்கிறோம்। बिना शंका के मैं जो कहा वो हो जाएगा ऐसा आप समझ लेंगे, क्योंकि वचन कहता हम सब कौन है परमेश्वर के। இனி பூமியையே நம்முடைய தேசத்தை பரிசுத்தவான்கள் தான் ஆளணும், அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஜனங்கள் தான் ஆளணும்। इसीलिए इस देश में दुनिया को पवित्र लोग ही राज करना है, परमेश्वर का अभिषेक पाए हुए लोग ही राज करना है। எல்லா உயர்ந்த இடத்திலையும் தேவனுடைய பிள்ளைகள் தான் இருக்க வேணும்। ऊंचे स्थानों में परमेश्वर के बच्चे ही होना है, அப்பொழுதுதான் தேசத்துல நிம்மதியும் சந்தோஷமும் வரும்। तब देश में समाधान और आनंद आएगा। சாச ஓட ஓட நம்ம வரட்டும், शैतान को भगा भगा कर हम दौड़ा सकते हैं, ஹல்லேலூயா। ले सकते हैं। எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? कितने लोग आप समझ गए हैं? ஒண்ணுமே இல்ல, பாதிக்கு கூட புரியல உங்களுக்கு। உங்களுக்கு புரியாம இப்படி இருந்தீங்கன்னா என்ன ஆகுறது? आप नहीं समझेंगे तो क्या होगा? கவனம் எங்க இருக்குது? உள்ளத்துக்குள்ள எங்க வசனம் போய் அப்படியே வேர் விடணும்। हृदय में वचन जाकर ऐसे ही वहां बीज अपना जड़ को प्रकट करना है। நீ உள்ள அந்த வார்த்தை கேட்கிற வார்த்தை உள்ளத்துக்குள்ள நீ எப்போ அது வேர் விடும்। हृदय में जो है वो वचन कब वो जड़ देता நீ है, அதை கேச்சு யோசிக்கணும்। आप जब उसके बारे में सोचेंगे அப்பொழுதுதான் அது வேர் விடுது। तब वो अपने जड़ को पकड़ता है। वहाँ யோசிக்க யோசிக்க கேட்ட வார்த்தை அது உண்மைதானே உண்மைதானே, ஆண்டவர் போய் சொல்லலையே, சத்தியம் பண்ணிலாம் சொல்லி இருக்கிறாரு, அப்ப அதை நான் எடுக்கணுமே அப்படின்னு நீ யோசிக்க யோசிக்க உன் இருதயத்துக்குள்ள அது வேர் விட ஆரம்பிக்குது। आप सोचते सोचते प्रभु ने सच कहा, झूठ तो नहीं कहा, ऐसा आप पक्का कर कर இது என்னுடையது அப்படின்னு எடுக்க வேணும்। ये मेरा है करके आप लेना है। ஹல்லேலூயா। हालेलुया। நாம் எல்லாரும் இந்த உலகத்தை கலக்க வேணும், உலகத்தை கர்த்தருக்குள்ள கொண்டு வர வேணும்। हम सारे लोग इस दुनिया को हिलाना है और इस दुनिया को मसीह के अंदर ले आना है। ஹல்லேலூயா। हालेलुया। நம் கண்களை மூடுவோம், எல்லாரும் எழுந்து நிற்போம்। हम खड़े हो जाएंगे, अपनी आंखों को बंद करेंगे। நாம எதையாகிலும் कोई भी हो, அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், अगर उसकी मर्जी के अनुसार हम पूछेंगे तो அவருடைய சித்தம் என்ன, उसकी मर्जी क्या है, நாம எப்பொழுதும் சந்தோஷமா हम இருக்கணும், हमेशा खुशी में रहना है, நாம் வியாதி உள்ளவர்களா இருக்க கூடாது, हम बीमार नहीं रहना है, நாம ஏழையா இருக்க கூடாது, हम गरीब नहीं रहना है, நாம கடனாளியா இருக்க हम கூடாது, उदारी में नहीं रहना है, நம்முடைய இருதயத்துல கசப்பையும் வெறுப்பையும் வச்சுக்கொண்டு வாழக்கூடாது, हमारे हृदय में कड़वाहट और क्रोध को रखकर नहीं जीना है। நாம எப்பவும் கர்த்தரை நம்பி சாந்தமாய் சந்தோஷமாய் இருப்போமாக। हम हमेशा परमेश्वर पे भरोसा कर शांति நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம்। हमारी सारी जरूरत है प्रभु को बताएंगे। हालेलुया। हालेलुया। இப்ப நம்ம மத்தியில கர்த்தர் உலாவி கொண்டு अब हमारे बीच में परमेश्वर है, மன்றாதா। हाँ मंडरा रहा है। நீங்க இப்ப என்ன கேக்குறீங்களோ, இப்ப உங்களோட கர்த்தர் பேசினார்। अभी आप जो कुछ मांग रहे हैं प्रभु आपसे बातें की। நீங்க என்ன கேக்குறீங்களோ அவைகளை எல்லாம் நான் இனி பெற்றுக்கொள்வேன்னு நினைங்க। आप जो मांग रहे हो मैं पालूंगा, ऐसा करके உங்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவரிடத்துல சொல்லுங்க। जो भी जरूरत है प्रभु से कहिए। வியாதியா இருக்கா? बीमार है? கர்த்தாவே நான் இனிமே அந்த வியாதி இந்த வியாதி இந்த வியாதின்னுலாம் சொல்ல மாட்டேன், ஏ வியாதியா உன்னை இயேசுவின் நாமத்தினால துரத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க। प्रभु मैं अब ये बीमारी वो बीमारी नहीं कहूंगा, यीशु के नाम से है बीमारी मैं तुम्हें दूर करता हूँ, भगाता हूँ, ऐसा कहिए। உன்னை வியாதியை சொல்லி பேரை சொல்லி உன்னை என் பாதத்தின் கீழ் ஆக்குறேன்னு சொல்லுங்க। बीमारी को नाम लेकर तुझे मैं मेरे पैरों तले कर रहा हूँ, ऐसा करके कहिए। இயேசுவினுடைய தழும்புகளால் நான் சுகம் ஆகிவிட்டேன், உனக்கு இங்க என்னிடத்துல எந்த வேலை இல்லைன்னு சொல்லுங்க। यीशु के जख्मों के द्वारा मैं चंगा हो चुकी हूँ, अब तेरे लिए मेरे शरीर में कोई काम नहीं है। இந்த சரீரத்தையும் ஆத்மாவையும் ஆவியையும் கர்த்தர் ரத்தம் கொடுத்து கரேன் செலுத்தி மீட்டு கொண்டார், நான்
உலகத்தான் அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. ये शरीर आत्मा और लहू को परमेश्वर ने अपने लहू देकर छुड़ा दिया, मैं दुनिया का नहीं हूँ। நன்றி ஏசப்பா. धन्यवाद प्रभु यीशु। பரிசுத்தமுள்ளவரே, இந்த அருமையான நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். पवित्र प्रभु, यह अच्छे समय के लिए धन्यवाद करते हैं। நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொன்னீர்கள். तुम दुनिया के लिए उजाले हो, ऐसा आपने कहा। கர்த்தாவே, நீங்கள் உலகத்துக்கு உப்பு என்று சொன்னீர்கள். प्रभु, आपने कहा तुम दुनिया के लिए नमक हो। மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை செய்கைகளை கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய நற்கிரிகளினாலே உலகத்தை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி मनुष्य अपने आपकी भलाई के कामों को देखकर आशीष होने के लिए ஆசீர்வாதமாயிருங்க. आशीष बने रहने के लिए कहा है। நீ अनेक ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க तू மாட்டாய். बहुत जातियों को उधार देगा पर तू लेगा नहीं। நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாவற்றிலும் நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று तो ஆண்டவர் हाथों से करने சொல்லியிருக்கிறார். वाले हर एक कामों में मैं आशीष को आज्ञा दूंगा, ऐसा प्रभु ने कहा। கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. प्रभु को स्वीकारने वाले बच्चों को एक भी भलाई की घटी नहीं होगी। எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாயும் பூரணராயும் ஆசீர்வாதமாயும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று அவர் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய வேதனைகளையும் துக்கங்களையும் दरिद्रத்தையும் சுமந்து கொண்டார். सब भलाई और आशीषित होने के लिए वो कलवारी क्रूस पर हमारी वेदना, दुख और दरिद्रता को उठा लिया। ஸ்தோத்திரம் அப்பா. धन्यवाद प्रभु। வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மத்தியிலேயும் वचन सुने हुए हर एक बच्चे को आशीष कीजिए। அவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு பாயட்டும். उनके मन से जीवन की नदियां बहने दे। இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. यीशु मसीह के नाम से हर एक को आशीष करते हैं। ஆமென். आमीन।